ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தங்கமயிலுக்கு தான் பெரிய ஒரு இடியே விழுகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து கடைக்கு போய் ரொம்ப வந்து அட்டூழியம் பண்ணுறாங்க. இந்த கடையில் வந்து நான் வேலைக்கு வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து வேலைக்கு வந்து தினமும் போய் கல்லால் உட்கார்றதுன்னா 1 மாதத்துக்கான தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சரவணா போய் சொல்லி தங்கமயில்கிட்ட உங்கள் அப்பாக்கெலாம் உங்கள்கிட்ட தான் சொன்னேன் இல்லை, உங்கள் அப்பா இனிமேல் கடைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லை. ஆனால் மறுபடியும் உங்கள் அப்பா வந்து நேற்று வந்து என்னென்னா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு, வைக்கிறாரு. கடையிலேருந்து காசை வேறு எட்டு போயிட்டாரா என்னன்னே தெரியல. ஆனால் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு உங்கள் அப்பா. இதெல்லாம் நீ உன்னோட வேலை தானே, நீ தானே எல்லாமே செஞ்சுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து மயிலை போய் நம்ம சரவணை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. சரி வாங்க, இனிமேல் எங்கள் அப்பா வந்து கடையில் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நான் சொல்லி திட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே மயில் வந்து கூப்பிட்டுட்டு சரவணா கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனோன்னா அவங்க அப்பா வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், நீ தான் முதலாளியம்மா, நீ தான் வந்து உட்காரணும் அந்த சேரில், நீ உட்காந்தா தான் அந்த கல்லாக்கே வந்து ஒரு பெருமையை சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து நம்ம தங்கமயில போய் கல்லால் உட்கார வைக்காங்க. நம்ம சரவணனுக்கு பயங்கர கடுப்பாயிருச்சு. உன்னைய அவரை போய் சொல்ல சொன்னால் நீயே போய் உட்காந்துருக்க, அப்போ உனக்கு இதுதான் ஆசை போல அப்படின்ற மாதிரி நம்ம மயிலை வந்து சரவணன் நினைக்காங்க. ஓகே, பை பை, டாட்டா.